அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு ஓய்வு. ஓய்வு என்றவுடன் ரிட்டையர்டாகி வயது முதிர்ந்து எடுக்கும் ஓய்வு மட்டுமல்ல, ஓய்வு என்பது நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஓய்வு என்பது என்ன? உடல் எடுக்கும் ஓய்வு, மனம் எடுக்கும் ஓய்வு, மூளை எடுக்கும் ஓய்வு, புத்தி எடுக்கும் ஓய்வு, ஏன் இன்னர் ஆர்கன்ஸ் கூட சற்று ஓய்வை எதிர்பார்க்கும் நிலையில் நாம் இருக்கிறோம். மூளைக்கும் புத்திக்கும் ஓய்வு என்பதில் என்ன வேறுபாடு என்று பார்த்தால், மூளை ஆர்கன் என்று ஒரு ஓய்வு, புத்தி ஓய்வு என்பது பலதரப்பட்ட விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்வது, எதை எப்படி செய்வது, எதை முதலில் செய்வது, என்ன செய்வது என்று பலதரப்பட்ட குழப்பங்களை மனதில் எண்ணி எண்ணி வேலையின் பளு, கவலை, எதிர்கால சிந்தனை, நாளை என்ன செய்வது, என்ன நடக்கும், எப்படி சமாளிப்பது என்று மனமும் மூளையும் சேர்ந்து சிந்தித்து சிந்தித்து உடல் வலி ஏற்பட்டு, தூக்கம் போய், அமைதி இழந்து, உடல் சோர்வு ஏற்பட்டு, முகம் களை இழந்து, பார்ப்பவர் ஏன் இப்படி இருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கவும், சாப்பாடு சாப்பிட பிடிக்காமல் அதனால் அல்சர், சுகர் என வியாதியால் பாதிக்கப்பட்டு எந்த டாக்டரிடம் செல்வது, என்ன மருந்து சாப்பிடுவது, என்ன என்ன காரணம் என்று சிந்தித்து சிந்தித்து பணம் செலவும் ஆகி, அப்பப்பா எத்தனை விதமான பிரச்சனைகள். அதற்குத்தான் ஓய்வு என்பது முக்கியம் என்று கூறுகிறார்கள். மேற்கூறியவைகளுக்கு ஓய்வு கொடுத்தால் நமது இன்னர் ஆர்கன்ஸும் ஓய்வு கொள்ளும். அடுத்து உடல் ஓய்வு. கை அதிகம் வேலை செய்தால் அதற்கு ஓய்வு, கால்களுக்கு அதிக வேலை கொடுத்தால் அதற்கு ஓய்வு, கண்கள் அதிகம் செயல்பட்டால், அதாவது புத்தகம் படிப்பது, எழுதுவது, டிவி பார்ப்பது, கம்ப்யூட்டர், லேப்டாப் ஒர்க், மொபைல் பார்ப்பது என அதனுக்கு உரிய வேலைகளை செய்வதில் இருந்தும் பேச்சையும் குறைத்து அதற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதனால்தான் நமது தினசரி வேலைகளை நமது முன்னோர்களே வகுத்து தந்திருக்கிறார்கள். காலை எழுந்து காலை கடன்களை முடித்து சமைத்து கடவுளை வணங்கி அவரவர் வேலைகளை மாலை வரை செய்து முடித்து, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடமைகளை முடித்து, இரவு மாலையில் குழந்தைகள் விளையாடவும் படிக்கவும், பெரியவர்களை அவர்கள் அக்குழந்தைகளை கவனிக்கவும், இரவு உணவு உண்டு படுக்கைக்கு சென்றால் 8 மணி நேரம் ஓய்வு, பிறகு அடுத்த நாள் வேலைகள் புதிதாய் பிறந்தது போல் ஆரம்பிப்போம் என்கிறார் பாரதி. சில பேருக்கு நாள் முழுவதும் வேலை, ஓய்வில்லை என்போரும் வெளியில் வேலைக்கு சென்றால் ஓய்வில்லை என்றும் கூறுவர். இவர்களுக்கு ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலை செய்வதே ஓய்வுதான். அதாவது நின்று கொண்டு செய்வதிலிருந்து அமர்ந்து செய்வது, அமர்ந்து செய்து கொண்டிருந்தால் நின்று கொண்டு வேலை செய்வது, கம்ப்யூட்டர் லேப்டாப் வேலையிலிருந்து சற்று நடந்து, ஏன் இடையில் டீ ஸ்நாக்ஸ் அருந்துவது என்று 10 நிமிட மாற்று வேலையும் ஓய்வே. எனவே இன்று முதல் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து ஓய்வெடுங்கள். நண்பர்களே, வேலைகளை திட்டமிட்டு செய்தாலே அது நமக்கு ஓய்வு கொடுக்கும். மேலும் வேலைகளை செய்யும்போது சுறுசுறுப்பாக கடகடவென்று செய்து முடித்து, அந்த நேரத்து வேலையை 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 45 நிமிடங்களில் முடித்து, அந்த 1 மணி நேரத்தில் 15 நிமிடம் ஓய்வெடுத்து அடுத்த வேலையை செய்யும்போது நமது உடலும் மனமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவே கூறுகிறார், உனக்கு நடந்து கால் வலிக்கிறதா, சற்று உட்கார்ந்து விட்டு பிறகு செய். உனக்கு வேலை செய்து கால் கைகள் வலிக்கிறதா, சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பின் வேலை செய் என்று நமக்கு அறிவுரைகள் கூறியிருக்கிறார். எனவே நம்மளுடைய வேலைகளை திட்டமிட்டு நமக்கு ஓய்வு முக்கியம் என்பதை உணர்ந்து ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்கி நமது உடலையும் மனதையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எல்லா நாட்களையும் இன்று பிறந்தோம் என்று மீண்டும் மீண்டும் புதிதாக வேலைகளை செய்து நம்மை நாமே மோட்டிவேஷன் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.